கடவுள் தூய சரணாகதிக்கு பதிலளிக்கின்றார். பிரார்த்தனை கேட்கப்படாததாக தோன்றும் போது நான் நம்பிக்கையுடன் சரணடைகின்றேனா அல்லது பயத்துடன் பேரம் பேசுகிறேனா என்று கேளுங்கள். முதலில் கர்மா, அடுத்தது ஆசீர்வாதங்கள். கடந்த கால செயல்களால் நீங்கள் பெற வேண்டிய பாடங்களை பெற வேண்டும். அது கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் உங்களை சரியான பாதையில் இட்டுச் செல்லும். அதன் பிறகே ஆசீர்வாதங்கள் உங்களை அடைகின்றது. தாமதம் என்பது தெய்வீக நேரங்களை குறிக்கின்றது. நாம் எப்போது தயாராக இருக்கின்றோம் என்பதை கிருஷ்ணர் அறிவார். பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகள் தண்டனைகள் அல்ல, மாறாக உங்களை பாதுகாக்கின்றன. உன்னை எது எப்பொழுது சேர வேண்டுமோ அப்போது கனகச்சிதமாக சேரும். உனக்கானது நிச்சயம் உன்னை கடந்து செல்லாது. மௌனம் ஞானத்தை போதிக்கின்றது. சில நேரங்களில் கடவுள் தனது மௌனத்தின் மூலம் பொறுமை, உள்வலிமை மற்றும் நம்பிக்கையை கற்பிக்கின்றார். சூழல் மாற வேண்டும் என்று வேண்டாதே, மாறாக அதை சமாளிக்க துணிச்சலை வேண்டு. ஒவ்வொரு உண்மையான பிரார்த்தனையும் சேமிக்கப்படுகின்றது. சரியான பதில் வழங்கப்படும். பதில் வரும் நேரம் இதுதான் பதில் என்று உணரக்கூட முடியாமல் திளைத்து போகும் அளவு இருக்கும் இறைவனின் ஆசீர்வாதம். வாழ்க்கையை நீயே கற்றுக்கொண்டு விடு. முதல் அடியிலேயே கற்றுக்கொண்டு விடு. இல்லையெனில் அது அடுத்த முறை தரும் அடியானது உன்னை பலம் இழக்கச் செய்யலாம். எண்ணம் சரியாக இருப்பின், பிரார்த்தனை நேர்மையாக இருப்பின், சரியான நேரத்தில் பதில் சேரும். கவலையை விடுத்து முழுமையாக மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து கடமை சரிவர செய்து சென்று கொண்டே இரு. அதற்கான வெகுமதி அவனிடத்தில் உள்ளது. நேரம் கனியும், அன்று பரிசும் வழங்கப்படும். உன் செயல் அனைத்தும் சேமிப்பில் உள்ளது என்பதை மறவாதே. யாருக்கு என்ன தெரிய போகிறது என்று எண்ணாதே. உன் கண்ணீரும் சேமிக்கப்படுகின்றது. அனைத்திற்கும் பதிலுண்டு. இறைவன் மிகப்பெரியவன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மேலும் பல ஊக்கமளிக்கும் பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.